எல்லா வியூவர்ஸ்க்கும் வணக்கம். கிடாரங்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ நான் ஒரு கிடாரங்காய் எடுத்துக்கிறேன். கிடாரங்காய் எப்படி வெட்டணும்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிவிட்டு பொடி பொடியாக சின்னதாக வெட்டிக்கணும். இன்ஸ்டன்ட் ஊறுகாய்ங்கிறதுனால நம்ம சின்ன சின்னதாக வெட்டிக்கணும். நம்ம எண்ணெயில் விட்டு வேக வைக்க போகிறோம். இப்போ கல்யாணத்துக்கெல்லாம் இப்படி தான் உடனே இன்ஸ்டன்ட் ஊறுகாய் நம்ம செய்கிறாங்க. இப்போ கிடாரங்காய் இப்போ சீசன் இல்லாதனால கொஞ்சம் பச்சையாக தான் இருக்கும், எல்லோவாக மாறாது. இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கிட்டேன் பொடி பொடியாக. அதில் ஒரு கைப்பிடி அளவு உப்பு எடுத்துக்கிறோம். அதில் போட்டாச்சு. லைட்டாக குலுக்கிக்க வேண்டியதான். இப்போது ஊறுகாய்க்கு தேவையான பொடி செஞ்சுக்கிறோம். வெந்தயமும் கடுகும் ஒரு ஸ்பூன் நல்லா பொன்னிறமாக வறுத்து அதை ஒரு மிக்சிலேயோ இல்லை இதில் மாதிரி உரல்லையே வச்சு இடிச்சுக்க வேண்டியதான். நான் உரலில் வச்சு இடிச்சுக்கிறேன் பொடியாக. எப்போவுமே ஊறுகாய் செய்ய நல்லெண்ணெய் தான் நமக்கு யூஸ் ஆகும். அதனால் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணியிருக்கேன். நான் பொடியான பெருங்காயம் போட மாட்டேன். இந்த மாதிரி கட்டி பெருங்காயம் போட்டால் நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ எல்லாம் பொரிஞ்ச உடனே இதை நம்ம வெட்டி வச்சு ஊற வச்சுருந்த கிடாரங்காயை எடுத்து ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கும் இல்லையா, அது நல்லா வேகணும். அதில் லைட்டாக கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கணும். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு இடையில இடித்து வச்சுக்க வேண்டியதுதான் அந்த பொடியை. தண்ணிலாம் நல்லா எண்ணெயிலே பாருங்கள் வெந்துட்டுருக்கு. தண்ணிலாம் குறைஞ்சி, தண்ணிங்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காயில் உள்ள தண்ணி. இது நான் ரெட் சில்லி எடுத்துக்கிறேன். எவ்வளோ ஆட் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. ஒரு பழத்துக்கு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கிளறி விட்டுக்க வேண்டியதுதான். எல்லாத்துலேயும் ரெட் சில்லி வரா மாதிரி, பவுட்ரு வரா மாதிரி நல்லா கிளறி விட்டுக்க வேண்டியதுதான். இதுக்கிடையில் நீங்கள் உப்பு தேவையான அளவு போட்டாவே போடணும். ரொம்ப உப்பு போடணுன்னு அவசியமே கிடையாது. நல்லா கிளறி விட்டுக்கணும். நல்லா ரெட்டாக வர வரைக்கும் சுற்றி எங்கெங்கே இல்லாமல். இப்போ எண்ணெயெலாம் திரிஞ்சு மேலே வரும் பாருங்கள். நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதெல்லாம் மேலே நல்லா வேக வேக அப்படியே மேலே திரிஞ்சு வரும். இப்போ நம்ம பொடியான இடித்து வச்சோம் இல்லையா, கடுகு வெந்தயம், நல்லா எண்ணெய் மேலே மிதந்து வரும்போது அதை ஆட் பண்ணிக்கணும். பார்த்துங்க, நல்லா எண்ணெய் திப்பி திப்பியாக கொதிச்சு மேலே வருது பாருங்கள். நான் பாருங்கள் இடித்து வச்சுருக்கிறத இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது இன்ஸ்டன்ட் ஊறுகாய் தாங்க. தேவையான அளவு உப்பு போட்டால் போதும். பாருங்கள், இதை ஆட் பண்ணிவிட்டு கிளறி விட வேண்டியது தான். நான் ஒரு பழம் தான் செஞ்சுருக்கேன். அப்பப்போ நம்ம இன்ஸ்டண்ட்டாக செய்கிறதுனால நிறையாலாம் செஞ்சு வைக்கல. நீங்கள் நிறையாவும் செஞ்சு வைக்கலாம். ரொம்ப சரியான நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். காரம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் சாப்பிடவும். ஊறுகானாவே காரம் கொஞ்சம் கூடவாக இருக்கணும். நான் பச்சை பழமாக இருந்தது, இப்போ சீசன் இல்லாதனால மஞ்சள் பழமாக இருந்தாலும் நல்லா ஜூஸ் இருக்கும். அதில் கிளறி விட்டுங்க. இந்த எண்ணெய்லாம் பாருங்கள், ஓரம்லாம் அப்படியே கொதிச்சு மெல்ல வரும் நல்லெண்ணெய். டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தயிர் சாதம், சாம்பார் சாதம், இந்த மாதிரி ஊறுகாய் எதுக்கெலாம் நம்ம சாப்பிட்ணுன்னு நினைக்கிறோமோ எல்லாத்துக்கும் இந்த ஊறுகாய் யூஸ் பண்ணிக்கலாம். பிடிச்சிருந்த லைக்